ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் முருகேஸ்வரி ஃப்ரம் வின்னர்ஸ் டீம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேவா சுகர் கண்ட்ரோல் கிட். இந்த சுகர் கண்ட்ரோல் கிட்டோட டீட்டெயில் பெனிஃபிட், இந்த சுகர் கண்ட்ரோல் கிட்டில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வரும், இந்த சுகர் கிட்டோட டோட்டல் ஒர்த்து அண்டு இதோட யூசேஜ் எப்படிலாம், அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் கேவா சுகர் கண்ட்ரோல் கிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நேச்சுரல் ஹெர்பல் காம்போவில் நம்மளோட சுகர் லெவலை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கேவா சுகர் கண்ட்ரோல் டேப்லெட் 2, சுகர் கண்ட்ரோல் ஜூஸ் 2, ஸ்ரீபக்தான் ட்ராப்ஸ் 30 ml 2, என்எம்சிபிஸ் 4 பீஸ். நெக்ஸ்ட்டு சுகர் கண்ட்ரோல் டேப்லெட்டோட 2 சொல்லியிருந்தேன், அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2400. நெக்ஸ்ட்டு சுகர் கண்ட்ரோல் ஜூஸோட அமௌண்ட் 2400, ஸ்ரீபக்தான் ட்ராப்ஸோட அமௌண்ட் 1900, என்எம்சியோட அமௌண்ட் 4000. டோட்டலாக 10,700 ஒர்த்துள்ள ப்ராடக்டை நமக்கு 4000 ருபீஸுக்கு நமக்கு இதை கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு ப்ராடக்டோட டீட்டெயில் பெனிஃபிட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் கண்ட்ரோல் டேப்லெட், இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாமுன் பீஸ், குட்மார், மீதி ஜி பீச், அமாலிகா, நிமோலி, அஸ்வதந்தா, ஹரித்ரா, பில்வாகிரி, தால்ச்சினி, இதெல்லாம் தான் நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட பெனிஃபிட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம சுகர் லெவலை வந்து நார்மலைஸ் பண்ணுது, நம்ம உடம்புல உள்ள இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, நோய் எதிர்ப்பாற்றலை வந்து மேம்படுத்தி கொடுக்குது, நம்ம உடம்பை வந்து ஆக்டிவாக வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. சுகர் உள்ளவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து உடம்பு எப்பயுமே வீக்காக இருக்கும். அப்படின்னும் போது உடம்பு வந்து ஆக்டிவாக வைக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்குது. இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ், பவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல உள்ள இன்சுலின் சிக்ரேஷனை வந்து அதிகம் பண்ணி கொடுக்கும், தூண்டும். ஏற்கனவே நம்ம உடம்புல வந்து சுகர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பேன்க்ரியாஸில் வந்து இன்சுலின்ற ஒரு திரவம் வந்து சுரக்காமல் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து சுகர் வருது. அந்த வகையில் இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அது வந்து இன்சுலின் செக்ரேஷனை வந்து தூண்டும். அப்படின்னும் போது நம்ம இன்சுலின் ப்ராப்பராக ரெகுலேட் ஆகும்போது நமக்கு சுகர் வந்து கண்ட்ரோலாக, அதாவது பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெட்டர் லைஃப்பை நம்ம வந்து வாழ்கிறதுக்கு வந்து நம்ம உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். இதோட இந்த சுகர் கண்ட்ரோல் டேப்லெட்டோட டோசேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மார்னிங் ஒரு டேப்லெட், ஈவினிங் ஒரு டேப்லெட், எம்டி ஸ்டமக்கில், அப்படி இல்லைனா சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடி நம்ம இதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராடக்ட் சுகர் கண்ட்ரோல் ஜூஸ். இந்த சுகர் கண்ட்ரோல் ஜூஸில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் பிளாக்பெர்ரி, ஜாமுன், கியூமினி, பிட்டர்கார்டு, மோர்மாரிடிலியா, இந்தியன் ரோஸ்பெரி, இம்லிகா, அஃபிஷினியலஸ், கிரிமானியா, க்ரூமர், சுகர் ஈட்டர், டெர்மினாலா சிபுலா, டெர்மினாலா பெல்ரிகா அண்ட் ஆலோவேரா பெர்பிடேஸ். இதெல்லாம் தான் நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட பெனிஃபிட், இந்த சுகர் கண்ட்ரோல் ஜூஸோட பெனிஃபிட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பிளட்டில் வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்குறதுக்கு உதவியாக இருக்கும். இதை வந்து நேச்சுரலாக பியூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த சுகர் கண்ட்ரோல் ஜூஸ் உதவியாக இருக்குது. நம்ம உடம்புல உள்ள டயபெட்டிஸ் லெவலில் உள்ள க்ரோத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இன்சுலினை சுரக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும், தூண்டும். இன்சுலினை சுரக்கிறதுக்கு வந்து தூண்டுறதுக்கு இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உதவியாக இருக்குது. நம்மளோட நம்ம பிளட்டில் உள்ள சுகர் லெவல் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சுகர் கண்ட்ரோல் ஜூஸ் வந்து உதவியாக இருக்கும். நம்ம சுகர் கண்ட்ரோலை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட மெயின் பாயிண்ட், மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து மெமரி லாஸு, ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன், இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல உள்ள ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுகர் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். அதாவது ஒரு சிலருக்கு எப்பயுமே சர்க்கரை சாப்பிடணும், இனிப்பான ஐட்டம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் போது, அந்த டைமில் அந்த ஜூஸ் நம்ம எடுக்கும் போது அந்த சுகர் கிரேவிங்கை வந்து குறைச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம பிளட்லேயும் சரி, நம்ம யூரின்லேயும் சரி, சுகர் லெவலை வந்து குறைக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். தினசரி சோர்வை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே முக்கியமான ப்ராடக்ட்னா அது சுகர் கண்ட்ரோல் ஜூஸ் தான். இதோட டோசேஜ், இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 50 to 30 ml காலையில் அப்புறம் ஈவினிங் 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம இந்த ஜூஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாட்டில் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கணும். எம்டி ஸ்டொமக்கில், அப்படி இல்லைனா சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து சாப்பிடணும்.
தேர்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீபக்தான் ட்ராப்ஸ். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீபக்தான் பெரியை வந்து நமக்கு இதில் இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீபக்தான் பெரி வந்து ஆரஞ்சு, அதாவது விட்டமின் சியை விட 10 மடங்கு அதிகமான பெனிஃபிட்டை கொண்ட ஒரு பெரி சீபக்தான் பெரி. இதில் வந்து ஹை சோர்ஸ் ஆஃப் விட்டமின் இ இருக்குது. இந்த பெரி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவுமே ஸ்கின்னுக்கும் சரி நம்ம ஸ்கின் கண்டிஷனுக்கும் வந்து ரொம்பவுமே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நமக்கு ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணி கொடுக்குறதுக்கு உதவியாக இருக்கும். நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஃபேஸில் உடம்புல வந்து வ்ரிங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா, சுருக்கங்கள் இருக்குது அப்படின்னா அது இந்த ப்ராடக்ட் நம்ம எடுக்கும்போது அதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கும். மெயினாக என்னதுக்குன்னு பார்த்தோம்னா லிவர் ஹெல்த்தை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நம்மளோட சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குறதுக்கு உதவியாக இருக்கும். இதில் வந்து சீபக்தான் எக்ஸ்ட்ராக்ட் வந்து 25 மில்லிகிராம் கொடுத்துருக்காங்க. பால்மிட்ரோனிக் ஆசிட் 30 to 35% இருக்குது. ஓலிக் ஆசிட் 20 to 25% அண்டு லினோயிக் ஆசிட் 5%. ஒமேகா ஃபேட்டி ஆசிட் வந்து இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட 190 பயோ ஆக்டிவ் நியூட்ரிஷன்ஸ் வந்து நமக்கு இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நமக்கு இது வந்து யூஸ் ஆகும். இதில் வந்து விட்டமின் பி, விட்டமின் இ அண்ட் விட்டமின் சி வந்து அதிக லெவலில் இருக்குது. மினரல்ஸும் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜெனாத்தின் அப்படின்ற கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம இது வந்து நம்மளோட ஐ ஹெல்த்துக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிக்கோபெனி அப்படின்ற கண்டென்ட் இது வந்து இருக்குது. இது வந்து நம்ம செல், அதாவது கொலேஜன் செல்லை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், இதோட டோசேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் 10 ட்ராப்ஸ் வந்து நம்ம எம்டி ஸ்டொமக், அப்படி இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு 1/2 hour பிஃபோரில் வந்து நம்ம இந்த ட்ராப்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா நேச்சுரல் மெக்னீஷியம் குளோரைட். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இந்த என்எம்சியோட டீட்டெயில் பெனிஃபிட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த என்எம்சி வந்து நம்மளோட உடம்புல மினரல் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம செல் மெம்பரைனுக்கு கொடுக்கறதுனால நமக்கு வந்து உடம்புல உள்ள கால்சியம் கண்ட்ரோல், அது மட்டும் இல்லாமல் மசில் கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம டிஷ்யூ ஆர்கன், அதாவது நம்மளோட உடம்புல உள்ள தசை மற்றும் மூட்டுகளில் வந்து வலி ஏற்படுது அப்படின்னா அதை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இது உதவியாக இருக்கும். இது வந்து நம்ம ஹெல்த்துக்கும் வந்து ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும். நம்மளோட பிரெயின், ஹார்ட்டு, ஸ்கின் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கும். இது வந்து ஒரு பெயின் ரிலீஃபாகவும் இருக்கும். நமக்கு வந்து கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணி கொடுக்குறதுக்கும் உதவியாக இருக்கும். இது வந்து நமக்கு ஸ்ட்ரோக்குனால வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குதும். நம்மளோட ஆற்றலை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம தலைவலி, ஹெட்டேக் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் 5 ட்ராப்ஸ் எம்டி ஸ்டொமக்கில், அப்படி இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு 1/2 hour பிஃபோர் நம்ம வந்து இந்த என்எம்சி ட்ராப்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் வந்து நம்ம சுகர் கண்ட்ரோலுக்கான டீட்டெயில் கிட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு கிட்டோட டீட்டெயில் பெனிஃபிட்டை வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.